ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம் பாலகாண்டம் சர்க்கம் 75. பரசுராமர் சைவ வைஷ்ணவ தனுசுகளின் வரலாறுகளை கூறுதலும் தமது கையில் உள்ள வைஷ்ணவ தனுசை நானேற்றுமாறு ராமரை வேண்டுதலும். தசரதாத்மஜனான ராமனே, உனது வீரத்தன்மை வீறு பெற்றதென்று கேள்விப்படுகிறேன். நீ சிவதனுசை முறித்தது முதலிய கதைகள் முழுவதையும் கேட்டிருக்கின்றேன். நீ உண்மையில் மகா வீரனாய் இருப்பாயாயின் இப்போது நான் கொண்டு வருகின்ற இந்த வில்லை வளைத்து அம்புதொடு பார்ப்போம். இதை நீ செய்தாயாயின் பிறகு உன்னை நான் வீரனாகவே கருதி கைச்சண்டைக்கும் இடம் தருவேன் என்று பரசுராமர் ஸ்ரீராமனை நோக்கி கூற, தசரத மன்னவன் அச்சொல்லை கேட்டதும் முகம் வாடி மனம் இலகி ஒன்றும் தோன்றாதவராய் கைகளை கூப்பிக்கொண்டு, சுவாமீன், நீர் பிராமணராய் இருக்கின்றீர். சத்திரிய குலத்தில் நீர் வைத்துள்ள கோபத்தை விட்டிட்டு சிறு குழந்தைகளான என் புதல்வர்கட்கு அபயம் அளித்து அருளல் வேண்டும். பரம வைதிகமான பிருகு வம்சத்தில் அவதரித்த நீர் இனி நான் ஆயுதத்தை கையில் எடுப்பதில்லை என்று இந்திரனிடத்து பிரதிஜை செய்து ஆயுதத்தை விட்டொழித்து அறத்தில் பற்றுள்ளவராகி பூமி முழுவதையும் கஷ்யபருக்கு தானம் செய்துவிட்டு வனத்தில் போந்து மகேந்திர மலையின் கண் வாழ்ந்து வந்தீர். அப்படிப்பட்ட நீர் இப்போது எமது போராத காலத்தினால் இங்கு வந்து சேர்ந்தீர். அந்தோ ராமனை வதைக்க நினைக்கின்றீர். ராமன் ஒருவனுக்கு ஒரு கேடு விளைந்தால் நாங்கள் அனைவரும் இறந்து ஒழிந்தோம் ஆவோம் என்று பரசுராமரை நோக்கி கனமான வருத்தம் தோன்ற கதறினன். பரசுராமர் அக்கட்டுரையை கருத்தில் கொள்ளாமலே ஸ்ரீ ராமபிரானை நோக்கி, தேவலோகத்தில் விஸ்வகர்மாவினால் பெரும் முயற்சி கொண்டு நிரூபிக்கப்பட்ட 2 விற்களே மிக்க சிறப்பு பெற்றவை. அவற்றுள் ஒரு வில்லானது முன்பு முப்புறங்களை அழிக்க வேண்டி போர் புரிய கருதிய சிவபிரானுக்கு தேவர்களால் தரப்பட்டது. அந்த வில்லே விதிரை நகரில் உன்னால் முறிக்கப்பட்டது. மிக்க பெருமை பெற்ற மற்றொரு வில் இது கான். இது விஷ்ணுவனுடையது. முன்பு சிவபெருமான் திரிபுர சங்காரம் செய்தபின் எல்லா தேவர்களும் சிவனுடையவும் விஷ்ணுவினுடையவும் பலாபலத்தை கண்டறிய கருதி யாருடைய வலிமை வீறு பெற்றது என்று பிரம்மனை கேட்க, அப்பிரம்மன் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் விரோதத்தை மூட்டிவிட அவ்விருவரும் கோரமான யுத்தம் செய்தனர். அப்போது விஷ்ணுவின் ஹோம் என்கிற ஒளியினால் சிவபிரானது வில் சிதைந்ததாயிற்று. உடனே மகாதேவர் அடங்கி நின்றனர். இனி போர் நிகழ வேண்டாம் என்று தேவர் முனிவர் முதலாயினோரும் கேட்டுக்கொண்டனர். விஷ்ணுவின் விக்கிரமத்தினால் சிவனது வில் முறிந்தது கண்ட முனிவர்களும் தேவர்களும் அப்போது விஷ்ணுவை அதிக வைபவம் பொருந்தியவராய் நிச்சயித்தனர். அத்தருணத்தில் மிக்க சீற்றமடைந்த சிவபெருமான் தனது கையில் இற்றுப்போன அந்த வில்லை விதேக தேசத்து மன்னர்களுள் ஒருவரான தேவராதரிடத்தில் கொடுத்தனர். விஷ்ணு தன் கையில் இருந்த வில்லை எனது பாட்டனாகரிய ருச்சிகரிடத்தில் கொடுக்க, அவர் தமது புத்திரரான ஜமதக்னிக்கு கொடுத்தார். அதுவே இப்போது என் கையில் உள்ளது கான். எனது தந்தை ஆயுதத்தை விட்டுட்டு தவமியற்றி கொண்டிருக்கையில் தாமச புத்தி வாய்ந்த கார்த்தவீர்யாஜுனன் அவருக்கு மரணத்தை விளைவித்தனன். அச்செய்தியை நான் கேட்டு கோபம் கொண்டு உலகத்தில் பிறக்கின்ற சத்திரியர்கள் எல்லாம் உடனுக்குடனே வதம் செய்து நிலம் முழுவதையும் கைப்பற்றி அதனையெல்லாம் ஒரு வேள்வியின் முடிவில் கஷ்யபருக்கு தட்சிணையாக தந்துவிட்டு மகேந்திரமலை சென்று தவமேற்று கொண்டிருந்தேன். நீ சிவதனுசு முறித்த செய்தியை கேட்டு விரைந்து வந்தேன். இங்கு ஏற்கனவே இற்று போயிருந்த அந்த வில்லை போலன்றி திண்ணிதராய் நின்ற இந்த விஷ்ணு தனுசை கை நீட்டி வாங்கிக்கொள். என்னால் ஆகாதென்று சொல்லிவிடாமல் சத்திரிய தர்மத்தை முற்கொண்டு இதை நீ வாங்கி கொள்ள வேணும். இதில் நீ அன்பு தொடுக்கவும் வேணும். இதற்கு வல்லையாகில் அடுத்தபடியாக நீயும் நாமும் கைச்சண்டை கொள்வோம் என்று கூறினர். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள். ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ. இதைவிட ஆனந்தம் வாழியில்
நெடு